ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நைட் வாக் ஷோ. இன்றைக்கி நம்ம டைரக்டர் ஷங்கர் இயக்கி ராம் சரண், கேஆர் அத்வானி, எஸ்ஜே சூர்யாவை நடித்து வந்திருக்கிற ரீசெண்டாக பொங்கல் ரிலீஸ் ஆகிருக்க கேம் சேஞ்சர் என்ற தெலுங்கு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தேன். ஸோ எப்படி இந்த படத்தை போய் பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம சங்கர் சார் கிட்ட எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பெரிய கமர்ஷியல் படம் தான் இதுவும். ஆனால் அதே அரைச்சமாவை தான் அரைச்சி வச்சுருக்காருன்னு தான் தோணுது பார்த்த உடனே. ஏன்னா கதைன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கரப்டான பொலிட்டிஷியன், அதை எப்படி ஹீரோ போராடி ஜெயிக்கிறாரு அப்படின்னு தான் கதை. அதே மாதிரி ஒரு 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 பிரச்சனை உருவாக்குவார். அந்த பிரச்சனையை வச்சு ஃப்ளாஷ்பேக் ஒன்று போவார். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் எவ்வளோ ஹீரோவுக்கு தெரிஞ்சவங்க, ஹீரோவுக்கு ரிலேட்டடான ஆளு எப்படி கஷ்டப்பட்டுருக்காங்கன்ற ஒரு கதை தான் யூஸ்வலான கதை. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ராம் சரண் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கார். அதுக்கப்புறம் கரப்டட் பொலிட்டிஷியனில் எப்படி அவங்களை துன்புறுத்துறாங்க, அது வந்து எப்படி மீண்டு வராரு, அவர் மீண்டு வரதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தான் காமிக்கிறாங்க. ஸோ அது மீண்டு வந்து எப்படி வில்லனான எஸ்ஜே சூர்யாவை பழி வாங்குறாரு அப்படின்னு தான் கதை. ஸோ அஸ் யூஷுவலான சங்கரோட சேம் அவரோட கமர்ஷியலான ஃபார்முலா தான், ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை. அஸ் யூஷுவலான இதுக்கெலாம் எனக்கு பெரிய இதுவே 450 கோடி செலவு பண்ணியிருக்காராம் பட்ஜெட்டு. எதுக்கு 450 கோடின்றது பெரிய பெரிய கேள்வி. அவ்வளோ கோடிலாம் அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சா? இஷ்டத்துக்கு எடுத்து தள்ளுறாங்க, அடே காசு தள்ளுறாங்க போலக்குது. ஒரு கேட்டால் ஒரு பாட்டு எடுக்கிறதுக்கு மட்டும் 75 crores ஆச்சான். அப்படின்னா தான் இருக்குது. அந்த பாட்டுன்னு பார்த்தா அந்த பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணலையாம். அவர் ரொம்ப டெக்னாலஜி போட்டிருக்காங்களா. அதனால் இந்த டைம் டெட்லைனுக்குள்ளே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அது ரிலீஸ் பண்ண முடியலையா. அதனால் அந்த பாட்டை இன்சர்ட் பண்ணலையாம். 75 crores செலவு பண்ணி எடுத்த பாட்டை படத்துக்குள்ளே இன்சர்ட் பண்ண முடியலையாம். ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணுவோம், இன்க்ளூட் பண்ணிவிடுவோம் படத்தோட அப்படி சொல்கிறாங்க. இன்னும் நியாயமே தெரியல. இதெல்லாம் கேட்குறவங்களாம் கிளப்பாக இருந்தால் என்னென்னதான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு படம் புதுசாக எதுவுமே இன்வால்வ் பண்ணல. எதுக்கு 450 கோடி செலவு பண்ணி என்ன பண்ணாங்க தெரில. படத்தில் எதுவும் புதுசாக கொண்டு வரல. அந்த பாட்டு மட்டுமே வச்சு ஷங்கர் பற்றி நம்மளுக்கு தெரியும். அவருக்கு பாட்டு மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு இருப்பார். எனக்கு இவர் எடுக்கிற படத்தெல்லாம் பார்த்தா ஒரு கதை கிடையாது. அதே யூஸ்வலான கதை, யூஸ்வலான கரப்ட் பொலிட்டிஷியன், அது எப்படி ஜெயிக்கிறாரு அப்படின்னு தான் யூஸ்வலான ஃபார்முலா. இங்கே தமிழில் அதுதான் எடுத்துகிட்டு இருந்தார். அங்கே தமிழில் இருக்கிறத தெலுங்கு ஆடியன்ஸை பார்த்துருப்பாங்க நிறைய படத்தை. இது எடுத்து போய் அதே மாதிரி காப்பி பண்ணி அங்கே போட்ட மாதிரி தான் இருக்குது. இந்த முக்கியமான இது வந்து கதை வந்து கிடையாது. கார்த்திக் சூப்பராஜ் தான் கதை. இவர் ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் தான் எழுதியிருக்காரு. ஸோ கதை கார்த்திக் சூப்பராஜ் இதை பார்த்தா தரேன்னு தெரில. அதை பார்த்துட்டு இவர் எடுத்துகிட்டு ஸ்க்ரீன் ப்ளே அந்தளவுக்கு ஒன்றும் திருப்தியாகவும் இல்லை. யூஸ்வலான ஃபார்முலா தான், ஒன்றும் பெருசாலாம் எதுவும் பண்ணல. கேமரா சினிமா டெக்னிக்கலி எதுவுமே குறை சொல்ல முடியாது. டெக்னிக்கலாக அவங்க வந்து கேமராமேன்லாம் சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தார். பாட்டுலாம் எந்த பாட்டும் மனசில் நிற்கவே இல்லை. தமன் எடுத்திருக்காரு பாட்டு, அந்தளவுக்கு எதுவும் மனசில் நிற்கவே இல்லை. ஹீரோ ரோலில் பண்ண ராம் சரண் நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்க ரோல் நல்லா நடிச்சிருக்காரு. பட் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக கிடையாது. ஹீரோயின் கேஆர் அத்வானி யூஸ்வலான கிளாமர் ரோல் வராங்க, டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு போடுறாங்க, அந்தளவுக்கு போயிடுறாங்க. கொஞ்சம் சைடு ஆக்டர்ஸில் அஞ்சலி நடிச்சிருக்காங்க. வில்லனாக இருக்கிற எஸ்ஜே சூர்யா அவர் நம்மளுக்கு தெரியும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட்டு ரோலுக்கு அந்தளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியல. யூஸ்வலாக தெலுங்கு வில்ல மாதிரியே போயிடுறாரு. அந்தளவுக்கு ஐ கேச்சிங்காகவும் இல்லை, எதுவும் இம்பாக்ட்ஃபுல்லாகவும் இல்லை. ஸோ ஓவராலாக படம் வந்து அஸ் யூஷுவல் சங்கர் படம் மாதிரி தான் இருக்குது. சேம் கமர்ஷியல் ஃபார்மில் ஒன்றும் பெருசாக போயிட்டு ஃபேமிலியோட போயிட்டு பார்த்துட்டு வரலாமே கண்டி அந்தளவுக்கு ஒன்றும் மனசில் நிற்கிற மாதிரி எதுவுமே வரல. பாட்டாவது சில பாட்டெலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சங்கர் அவரோட படத்தில். இந்த வாட்டி பாட்டு கூட அந்தளவுக்கு சரியில்லை. ஏன் அனிருத்தும் விட்டு போயிட்டார், சங்கரை விட்டு போயிட்டார், சாரி ஏறுகுமான அவரையும் விட்டு போயிட்டார். இப்போ புதுசாக ஹரிஜாரேஜும் ஆக்சுவலாக விட்டு போயிட்டார். தமனை வச்சு ட்ரை பண்ணார், கண்டிப்பாக வேலைக்கு ஆகலை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா படம் வந்து சுமார் அப்படின்னு தான் சொல்லலாம். இதே மாதிரி போயிருந்தாருன்னா சங்கர் அவரோட டைரெக்ஷன் பண்ண கரியரே ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணி பறந்து வந்து அந்தளவுக்கு மோசமாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. கூட இருக்கலாம் யார் உசுப்பேத்தி விடுறது தெரியல. திருப்பி அதே அரைச்சமாவே அரைச்சிட்ருக்கீங்க. புதுசாக உலகம் எங்கே போயிட்டுருக்கு, அவன் எப்படி எடுத்துகிட்டு இருக்கான் படத்தை, நீங்கள் இன்னும் அரைச்சமாகவே அரைச்சிட்ருக்கீங்க. இந்த மாதிரிலாம் எடுத்தால் ரொம்ப 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 கஷ்டம். அதுவும் 450 கோடி. இப்போலாம் நான் 3 கோடி 4 கோடியில் அவன் சூப்பர் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்த லப்பர் பந்து, மகாராஜாலாம் எவ்வளோ சூப்பர் படம், அதெல்லாம் இவ்வளோ பட்ஜெட்டு கூட ஆகலை. 450 கோடி எத்தனை படம் எடுத்துருக்கலாம். எல்லாம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு, எல்லாம் சொதப்பிட்டாங்க. காசுனா தான் காசு போட்டு ப்ரொமோஷன் பண்ணி சம்பாதிச்சிட்டாலும் படம் நல்லா இல்லை, அதான் மேட்ரு. இதே மாதிரி போனால் சங்கரோட டைரெக்ஷன் ரொம்ப ரொம்ப பேட். இப்போ நெக்ஸ்ட்டு வேல்பாறை எடுக்க போகிறாங்க, அதுக்கு இன்னும் ஹை பட்ஜெட் ஆகுமா? இதில் எங்கே போய் முடியுதுன்னு தெரியல. யாருக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, இருக்கவே இருக்கு பலியாடு லைக்கா, அவங்கள வச்சு தான் பலி கொடுக்க போகிறாரு தெரியல சங்கர். ஸோ ஓவரால் ஐம் வெரி டிசப்பாயின்ட் வித் சங்கர்ஸ் டைரக்ஷன். ரொம்ப கொஞ்சம் எதிர்பார்க்குறோம், ஏதாவது கொஞ்சம் மாற்றம் வரும், எதனா பண்ணுவார் சொல்ல கேரண்டி சொல்கிறக்காண்டி கதை கோர் பிளாட்டு அது எதுவுமே மாறல. ஜென்டில்மேன் படத்துலேருந்து அதே கரப்ஷன் அதுக்காக ஏன்னா ஸ்க்ரீன் பிளேயாவது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு பார்த்தா அதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. அங்கே கிராஃபிக்ஸ் காமிக்கிறாரு, அதுவும் எல்லாமே வேஸ்ட் தான். அந்தளவுக்கு அட்லீஸ்ட் அந்த ஜென்டில்மேன் படத்தில் அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் போய் பார்த்தீங்கன்னா மனோரமா அவங்க
சாகும்போது வர இம்பேக்ட் ஃபுல்லாக இங்கே எதுவுமே வரல. இங்கெல்லாம் இப்போ சாவு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், அந்த இம்பேக்டே இல்லை. ரொம்ப ரொம்ப சுமார் படம் தான், அந்தளவுக்கு திருப்தியே இல்லை. சங்கர் சார் இது மாதிரிலாம் எடுக்கிறதுக்கு கம்முன்னு ஒரு பாட்டு மட்டும் எடுக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு 70 கோடி கொடுங்க, நான் பாட்டு எடுக்குன்னு சொல்லிட்டு கம்முன்னு ஒரு இண்டிவிஜுவல் ஆல்பம் விடலாமே கண்டி, வீடியோ ஆல்பம் மாதிரி விடலாமே கண்டி, நாட் அட் ஆல் ஃபிட் ஃபார் டைரெக்ஷன். அவர் எவ்வளோ பேர் லெஜெண்டு, ஆனால் இந்த மாதிரி படம் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. சுற்றி 75 கோடி செலவு பண்ணி என்ன பாட்டு எடுக்கிறாரு, அதுக்கு என்னத்துக்கு தேவை, அதெல்லாம் யாருக்கு எடுக்கிறான்னு தெரில. ரொம்ப ரொம்ப வெரி வெரி அப்செட். இந்த இவ்வளோ பண்ணி பண்ணுறத கதை திரைக்கதையில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அசிஸ்டன்ஸ் நல்லா ப்ராப்பராக அவங்களுக்கு யாரா என்கரேஜ் பண்ணி நல்ல யாரா அப்போஸ் பண்ணி சொல்லணும், இது திருப்பி தான் சார் எடுத்துகிட்ருக்கோம், வேறு என்ன பண்ணுங்கள் சார் அப்படி சொல்லி யாரா சொல்லணும். இல்லைனா இட்ஸ் கோயிங் நோவேர். ஐ எம் வெரி டோட்டலி டிசப்பாயிண்டட். Okay, that's it from my end. Very disappointing game changer for Pongal. Hopefully Shankar sir will come with a better script, and Indian 3 எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. கமல் சார் திருப்பி வச்சு செய்ய போகிறாரா அப்படின்னு தெரியல. Let's see, fingers crossed. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, பை பாய். நம்ம சேனலை ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாலோ பண்ணுறவங்களா தெரியும். நம்ம எவ்ரி சாட்டர்டே சனிக்கிழமை ராத்திரி 9 மணிக்கு தமிழ் சினிமா பேஸ் பண்ணி குவிஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். ஸோ ஃப்ரீயாக பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸஸ் வின் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம அமேசான் வவுச்சர் கொடுக்குறோம். ஸோ ரொம்ப ஈஸி கொஸ்டின்ஸ், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டின்ஸ். ஸோ ஈஸியாக பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸஸ் வின் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். அவங்களுக்கு தமிழ் சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, அவங்களுக்கு ஈஸியாக டைப் பண்ண வரும், ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண வரும்னா ஈஸியாக அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்கள வின் பண்ணுவீங்க. ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய். ஹாப்பி நியூ இயர் அகெயின்.